அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிவன் மலை, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு மலை பயணம். நானும் தம்பி ராகுலம் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஹலோ காய்ஸ். காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் சிவன்மலை வந்து அமைஞ்சிருக்கு. இக்கோயில்கள் எங்கே இருக்குன்னா சுப்பிரமணியர் திருக்கோயில், சிவன்மலை, காங்கேயம் வழி, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு. அருகில் உள்ள வந்து பேருந்து நிலையத்திலேருந்து இந்த கோயில் வந்து பக்கத்தில் இந்த கிரிவல பாதையும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பாருங்க, ரொம்ப அற்புதமாக வந்து மலைகளை வந்து காப்பதற்காக அன்றைய நடுதல் முறையில் நமக்கு வந்து நிறைய இறை வழிபாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடங்களை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. சிவன்மலை மீது உள்ள இந்த கோயில் வந்து நடைபயணமாக நம்ம போகணும்னா 496 படிகள் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாதை வழியாக நம்ம இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கோம். இந்த இந்தார் நிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து இந்த கோயில் இருக்குது. இதுக்கு வந்து பெயர் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, சிவவாக்கியம் எனும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் வந்து தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு வந்து திருக்கோயில் எழுப்பினார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவர் பெயரிலேயே இதை வந்து சிவன்மலை அப்படிங்கிறது வந்து பிற்காலத்தில் வழங்கப்பட்டிருக்கு. மலைப்படியில் வந்து நடந்து செல்லும்போது பக்தர்கள் ஓய்வு எடுக்க கற்பந்தல்கள், அந்த மண்டபங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. தினசரி பூஜைகள் வந்து காலையில் 6 மணிலேருந்து 9 மணி, 12 மணி, மாலை 6 மணி இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக, இதுலேயும் கூட அந்த நடைபாதையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் பயணிச்சிருக்காங்க. அப்புறம் மந்தாரை மரம், பல வகையான மூலிகை மரங்களோட அடங்கிய ஒரு அற்புதமான இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. சிவன்மலை கோயிலுக்கு வந்து தீபத்தூண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காங்க. கோயிலுக்கு வந்து தலவிருட்சமாக தொரட்டி மரம்னு ஒரு மரம் இருக்குது. சிவன்மலையில் வந்து முருகன் கோவில் வந்து கிபி வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது இந்த சிவன்மலை முருகன் கோவில். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சிறு பகுதி தான் அந்த சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளியம்மைக்கு சென்று வள்ளியம்மை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறு வந்து சிவமலை வந்து குறவஞ்சி பாடலில் வந்து குறிப்பிடுறாங்க. அந்த மேர ஈசன் திரிபுர சம்ஹாரம் செய்ய வளைகுகாலை நின்று கொடியும் ஒன்று சென்று எங்கு வந்த சிவையும் மலையே அப்படிங்கிற பாடல் இருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான மலைப்பயணம். இருந்து ராகுலோட பயணிச்சிட்டுருவோம். ஆமாம், ஹலோ காய்ஸ், எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து அவுட்டிங் வந்து மரங்களின் நண்பர் அவர் நண்பரோட நம்ம இன்னைக்கு வந்து அழகான சிவன் மலைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பக்கத்தில் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இது என்ன கோவில் தெரில. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான லொக்கேஷனுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். மரங்களின் நண்பர் அவர் முத்துகிருஷ்ணன் சாரோட. அதாவது இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி சாமி சிவன் மலை, அதாவது சிவனும் அவர் மகன் முருகனும் ரெண்டும் வேற வேற தெய்வங்கள் இல்லை, அப்பாவும் மகனும் ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்காங்க. நான் இங்கே கேட்டவங்க சொல்றாங்க. இங்கே வந்து என்ன குடும்பங்கள் வந்து சண்டைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மலையில வந்து அடிக்கடி